மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். திமுகவோட ஆட்சி அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அது கிட்டத்தட்ட இதுக்கு மேல அவங்களை நாம விமர்சிக்க வேண்டியதில்லை. திமுக ஒரு செத்த பாம்பு அப்படிங்கிறதால அதை எதுக்கு நாம அடிச்சுக்கிட்டு அப்படின்னு விமர்சிக்கிறத விட்டுறலாம் அப்படின்னு கடந்து போகணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஒரு தோல்வியில இருந்து பாடம் கத்துக்காம இன்னும் அடுத்தவன நொரநாட்டிய கருணாநிதி பேசிட்டு இருந்தா அப்புறம் உங்களை மறுபடியும் காரி துப்புறதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதால சில கேள்விகள் அப்படிங்கிறதையும் முன்வைக்க வேண்டியது இருக்கு. விஜய் ஜெயிச்சார், இவங்க இப்படி ஒரு கூட்டத்துக்கிட்ட ஆட்சியை கொடுத்துருச்சு மக்களை திட்டிக்கிட்டு திரிறானுங்க. மக்களோட தீர்ப்பு ஏன்னா 24 மணி நேரமும் வருஷம் 365 நாளும் நீங்க தான் ஆண்டு கிழிக்கணுமா நீங்க அறுத்து தள்ளின லட்சணத்துக்கு. மக்கள் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. நான் கூட ஜெயிக்க மாட்டாருதான் சொன்னேன். மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மக்களோட மனநிலைய யாராலையும் யூகிக்க முடியல. பரவாயில்ல, மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மக்கள் எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது அவரோட ஆட்சிக்கு பிறகுதான் நாம பார்க்க முடியும். ஒரு வருஷம் ஆட்சி போச்சு. என்னன்னா ஒரு கேவலமான நிர்வாக சீர்கேட திமுக யாரையும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு நாங்க கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஊத்தாவாயால பேசிக்கிட்டு தெரியுறாங்க. இந்த கேவலம் கெட்ட நிர்வாகத்தை மறுசீரமைக்கவே ஒரு 6 மாசம் ஓடிவோம். சீரியஸா ஒரு நிலம் இருக்கு, அங்க போயிட்டு விவசாயம் பண்ணி பயிர் விளைச்சல் எடுக்கும் அப்படின்னா ஒரு 6 மாசத்துல பண்ணிடலாம். அதே நிலத்தை எலி வளப்பறிகிற மாதிரி அங்கங்க பறிச்சு வச்சு பூரா மோடும் பல்லவமா ஆக்கி வச்சிருந்தீங்கன்னா அதை சீர்படுத்த 6 மாசம், அப்புறம்தான் பயிருக்கு 6 மாசம். அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்துறையவும். அதனால இதையெல்லாம் சீர்படுத்தி ஆட்சிக்கு வந்து மறுபடியும் செய்யறதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஆயிடும். அப்போ ஒரு வருஷம் நாம கொஞ்சம் பார்த்துதான் ஆகணும் மக்களோட முடிவு சரியா தப்பா அப்படிங்கிறது. அதனால அது வரைக்கும் நாம விமர்சிக்க முடியாது. ஆனா திமுக காரன் குறுக்கறுத்த பன்னி மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கானுங்க நேத்துல இருந்து. ஐயோ ஸ்டாலினோட தோல்வி எங்களால தாங்க முடியல. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா டிவிகே காரன் பூரா பால்டாயில் குடிச்சிட்டு செத்துருவான், எத்தனை பேர் சாவ போறானுங்களோ தெரியலன்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப இவனுங்க பால்டாயில கையில வச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ ஸ்டாலினோட தோல்வி, தமிழகத்தின் தோல்வி. என்ன உருட்டுறாப்பா இது. தமிழ்நாட்டிலே கேவலமான தொகுதி அப்படின்னா குளத்தூர் தொகுதி தான். மழை பெஞ்சா 10 நாளைக்கு 15 நாளைக்கு தண்ணி நிற்கும். இவங்க 4வது நாள் அது தண்ணியை கடைசி வரைக்கும் சீர்படுத்த மாட்டாங்க, சரி பண்ண மாட்டாங்க. 4வது நாள் சேகர் பாபு கிட்ட சொல்லி 4 தட்டு ரீச்சாவில சாம்பார் சாதம் செஞ்சு எடுத்து போட்டு போயிடுவானுங்க. ஆகா திராவிட மாடல் ஆட்சியில் சாம்பார் சாதம் நல்லா நக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருமைன்னு பேத்திக்கிட்டு திரிடுவாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்களோட புத்தி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காரி மறுபடியும் வேணா துப்பிட்டு கடந்து போயிடலாம். ஆனா திருச்சி கிழக்குல திரிசா நிக்க போறாரு. ஐயோ திரிசாதான் துணை சிஎம், இப்படியெல்லாம் இவங்க சமூக வலைதளத்துல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதையும் நாம இங்க பிரேக் பண்ணிடணும் அப்படிங்கிறதா ஒண்ணு. பெரம்பூர் திருச்சி 2 தொகுதியில ஜெயிச்சிருந்தாலும் கூட ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிதான் ஆகணும். இது வந்து ஆதாயம் தரும் பதவி விவகாரம் அப்படின்னு வந்து ஒருவருக்கு இரட்டை பதவி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது. அந்த அடிப்படையில தலைநகரத்திலேயே தொகுதி இருந்தா நிர்வாகத்துக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதால பெரம்பூரை கையில வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கை விஜய் ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக தகவல். அதோட அங்க நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்ல திரு சகாயம் IAS அவர்களை தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளரா நிறுத்தறதற்கான வேலைகள் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் தான் வேட்பாளர். அது 100% உறுதின்னு நான் சொல்லல. ஆனா அவரை நிறுத்துறதுக்கான முயற்சிகள் வேலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் சகாயம் IAS-ற்கான பச்சை கொடி காட்டியிருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வருது. தமிழ்நாட்டோட வரலாறுங்கிறது தெரியும். ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும். இப்போ ஒரு பேரலை வேற அடிச்சிருக்கு அப்படிங்கிறதால திரும்ப டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பணம் புழங்காத ஒரு இடைத்தேர்தலை தமிழகம் நீண்ட காலத்திற்கு பிறகு பார்க்க போகுது. இந்த கருமத்துக்கு விதை போட்டவனும் திமுக காரன் தான். திருமங்கலம் பாருமலான்னு ஒரு கருமாந்தரத்தை கூட்டு வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த வேலையை தொடங்கி வச்சதும் திமுக காரன் தான். இப்ப அதற்கான முடிவுரையும் டிவிகேவால எழுதப்படும் அப்படின்னு நம்புறேன். எல்லா கட்சிக்காரர்களும் தான் காசு கொடுக்குறாங்க. பட் ஆளுங்கட்சி ஜெயிக்கணும் ஒரு கர்வத்துக்காக அப்படிங்கிறத காசை அள்ளி இறைச்சி செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்களை விட்டு பட்டி போட்டு மக்களை கொண்டு போய் அடைச்சி பிரியாணி போட்டு கோட்டர் வாங்கி கொடுத்து ஒரு கேவலமான ஜனநாயக படுகொலையாதான் இங்க இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது இல்லாம சாதாரணமா உண்மையான ஜனநாயகத்தோட ஒரு இடைத்தேர்தலை திருச்சி கிழக்குல பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, அதுதான் நடக்க போகுது. வேட்பாளரா சகாயம் IAS அவர்கள் தான் களமிறக்கப்பட போறார் அப்படிங்கிறது தான் செய்தி. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம்,
இப்ப வந்து 108 சீட்டு தான் இருக்கு. இதுல ஒண்ணு ராஜினாமா பண்ணிடுவாரு, ஒண்ணு சபாநாயகருக்கு போயிடும். 106 தான். இன்னும் 12 எம்எல்ஏ வேணும். காங்கிரஸ் வருதா, இடதுசாரிகள் வராங்களா, தேமுதிக வருதா, இல்ல அதிமுக வருதா, இது போன்ற ஹேஷியங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஆட்சி, அதுல மாற்று கருத்து இல்ல. யாரு வேணாலும் ஆதரவு கொடுக்கட்டும், அதுலயும் மாற்று கருத்து இல்ல. அதனால அந்த அந்த யார் ஆதரவு கொடுக்கறா அப்படிங்கிற யூகத்துக்குள்ள நாம இப்ப போக வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த அதிகாரத்தை குதறி திங்கிறதுக்காக எல்லா கூட்டமுமே தயாரா இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய கட்ட பஞ்சாயத்து கோஷ்டிகள்லாம் இருக்காங்க. 2 சீட்டு 3 சீட்டை கூட்டு வந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு பேரை கெடுத்து விட்டுருவாங்க. அதனால அந்த பேரை கொடுக்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தேவையில்லை அப்படின்னு நான் ஒரு அட்வைசரா, ஒரு அரசியல் விமர்சகரா சொல்லிக்கிறேன். யாரு ஆதரவு கொடுக்குறா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். முக்கியமான விஷயம், கரூர் விவகாரத்தை கையில் எடுக்கிறார் முதல்வர் விஜய். நான் அப்பவே வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்துல விஜய் ரொம்ப தீவிரமா இருக்காரு. எந்த எல்லைக்கு போனாலும் சரி 41 உயிர்களுக்கான நீதி கிடைச்சே ஆகணும், அதுக்காக என்ன நடந்தாலும் நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற முடிவுல விஜய் இருந்தாரு. இப்ப அது வந்து டிவிகே தலைவர் விஜய்க்கு அது ஒரு பெரிய விஷயம். தமிழக முதல்வர் விஜய்க்கு அது லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர், மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, வெற்றி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கரூர் விவகாரத்துல நிச்சயமா உண்மை வெளியே வரணும். ஏன்னா நிறைய காவல்துறையினரே ஆம்புலன்ஸுக்கு சம்பளம் போட்ட கதையெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல நோண்டி நொங்கெடுத்து ஊதி உறிஞ்சி தள்ளிடுவாங்க. உண்மை வெளிப்படும். கரூர் விவகாரத்துல விஜய் ரொம்ப சீரியஸாவே இருக்கார். குறிப்பா மதியழகனோட தோல்வி அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு சின்ன பாதிப்பு அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கு. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான், அவன் போய் தோத்துட்டானே அப்படிங்கிற ஒரு பாதிப்பும் இருக்கு. மதியழகனுக்கு நிர்வாகத்துல பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட போகுது. வாரிய தலைவர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி பெரிய பொறுப்பு மதியழகனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கரூர்ல விஜய் நீதி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற உறுதியோட இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சிலருக்கான அரசு பணிக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறதா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலா இருக்கு. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கரூர் விவகாரம் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப விஜய் அதை கையில எடுத்து தீவிரமா அதை செய்யணும் அப்படிங்கிற முடிவோட இருக்கார். இதுக்கு ரொம்ப கலக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு பெருசா மானவரோசம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஏற்கனவே 5 கட்சி மாறி போனவர் தான். 6வது கட்சியா விஜய்கிட்ட வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் சேர்த்துக்க மாட்டார், விரட்டி அடிப்பார் அப்படிங்கிறதும் தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. அதோட நிறைய திமுகவினர் பேசுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஜய் வந்து 108 தொகுதியில இருக்காரு, அவன் ஆட்சியே அமைக்க கூடாது, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஓரளவுக்கு ப்ரோ ஏடிஎம்கே தான் நானு. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஆளா காரி நானே துப்பிடுவேன். மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு நீ இந்த மாதிரி குட்டி கலாட்டா பண்ணி குறுக்கு வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா முதல் ஆளா வெங்கீரத்தனமே காரி துப்புவான். அப்படிப்பட்ட ஆக சிறந்த கேவலம்னா அது 2 கட்சிகளுக்குமான அரசியல் தற்கொலை அப்படிங்கிறதா தான் இருக்கும். அப்படி நடக்காது அப்படின்னு நம்புறேன். அடுத்து ஒரு கோரிக்கை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதியவர்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம், இல்ல ஒண்ணுமே தெரியாத ஸ்டாலின் மாரி ஒன்னும் தெரியாத மண்ணாங்கட்டி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் IAS IPS அதிகாரிகளோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன வேலைலாம் செய்வாங்கிறத கடைசி காலகட்டத்தில் பார்த்திருக்கோம். அப்படி IAS IPS ஆபீசர்கள் செய்யக்கூடிய தவிர வெளியில பச்சையா வர வைக்கணும் அப்படின்னா சவுக்கு மாதிரியான நபர்கள் வெளியில இருக்கணும். சீரியஸா நான் சொல்றேன். சவுக்கு டிவிகே மேல எவ்வளவு விமர்சனம் வச்சிருக்கார், அதெல்லாம் கடந்து போகணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, இடிப்பாறை இல்ல ஏமாறாமன்னா கெடுப்பாரினாலும் கெடும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த IAS IPS ஆபீசர்களோட திரைமறைவு வேலைகள் எல்லாமே கட்சிக்காரர்களுக்கு தெரிஞ்சாதான் அவர்களை தடுக்க முடியும். குறிப்பா அமைச்சர்களுக்கு எல்லா விவரமும் தெரியணும். ஏன்னா நிறைய புதியவர்கள் அமைச்சர்கள் ஆவார்கள் அப்படிங்கறதால அது உள்ள இருக்கிற நெளிவு சுழிவுகள் தெரியாது. IAS IPS ஆபீசர்ஸ் வாரி தின்னுடுவாங்க. அதனால சவுக்கு மாதிரியான நபர்கள் வெளியில இருந்தா அவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் வெளியே வரும். அதை சரிபடுத்துகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் அமையும். அதனால சவுக்கு மீதான குண்டாசுல தளர்வு கொடுத்து விஜய் அவர்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.